Hi friends, அனைவருக்கும் வணக்கம். So JavaScriptல variables எப்படி பயன்படுத்துறது, அதுல என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். So வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. So first இந்த டாபிக்ல நான் கவர் பண்ணிருக்கக்கூடிய கொஸ்டின் statically and dynamically typed language உடைய டிஃபரன்ஸ் என்ன. செகண்டா பார்க்க போறது what is data type with example. தேர்டா பார்க்க போறது types of data types in JavaScript. ஃபோர்த்தா பார்க்க போறது types of scope. ஃபிஃப்த்தா நம்ம கவர் பண்ணிருக்கிறது let and const உடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அங்க பார்க்கலாம். ES6 இது வந்து ஒரு வெர்ஷன் ஆஃப் JavaScript. இந்த வெர்ஷன்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப் பார்க்க போறோம். ES6க்கு அப்புறம் இருக்க அந்த வெர்ஷன்ல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸும் பார்க்க போறோம். அப்போ எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. First question, what is statically and dynamically typed language? So statically typed language வந்து ஒரு வேரியபிளை கம்பைலேஷன் டைமில் கிரியேட் பண்ணும் மெமரியில். எக்ஸாம்பிளுக்கு C++, ஜாவா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே statically typed language. இப்போது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு வேரியபிளை நீங்கள் ஒரு டேட்டா டைப் கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைப்பாக உள்ள வேல்யூஸ் மட்டும்தான் அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணப்படும். இப்போ int x = 5னா அந்த எக்ஸில் இண்டிஜர் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணப்படும். float y = 5.5னா அந்த வேரியபிளில் float வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதே int வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. இது நீங்கள் டைனமிக்கலி டைப்ட் லாங்குவேஜ் ஆர் லூஸ்லி டைப் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும். ஸோ ரூபி, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே டைனமிக்கலி டைப்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்திங்கன்னா வேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ வேர் ஸ்பேஸ் x = 5 போது எக்ஸில் இண்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணப்படும். இதே சேம் வேர் அப்படின்ற டேட்டா டைப் பயன்படுத்தி y = 5.5 சொல்லிட்டு ஒரு டெசிமல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம். அப்போ இங்கே ஒரே வேரியபிள் பல விதமான வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே பயன்படுத்தப்படுது. அதனால தான் இது டைனமிக் ஆர் லூஸ்லி டைப் லாங்குவேஜ். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். சில ஃபஸ்ட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு, 2 வேரியபிள். அண்ட் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு console.log_of உள்ள ப்ராக்கெட்குள்ளே வேரியபிள் நேம் x, அதே மாதிரி console.log_of y. இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் கோட் கொடுங்க. கீழே உங்களுக்கு அவுட்புட்டாக 5 and 5.4 வந்து டிஸ்பிளே ஆகிடும். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் டேட்டா டைப்? டேட்டா டைப் அப்படின்றது ஒரு கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூஸை எடுத்து ஸ்டோர் பண்ண போறோம். அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூ எடுத்து நமக்கு தேவையான மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய ஏஜை வாங்கி நம்ம என்ன பண்றோம், ஸ்டோர் பண்றோம். இந்த ஏஜை எடுத்து ஒரு ஓட்டுக்கு தகுதி இருக்கா இல்ல நாட் அப்ளிகபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த செக் பண்ணி பார்த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இந்த ஏஜை எடுத்து நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏஜ் என்னவா இருக்கும் அப்படின்ற கால்குலேஷனையும் நம்ம பண்ண முடியும். ஓகே, அப்போ ஒரு வேல்யூ வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன் வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ள பண்ண முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுதான் கண்டெய்னர். இந்த கண்டெய்னருக்குள்ள வேல்யூவா நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம், ஆயில் ஸ்டோர் பண்ண போறோம். இந்த கண்டெய்னருக்கு ஒரு நேம் கொடுக்குறோம், ஆயில் பாக்ஸ். ஓகே, இப்போ ப்ராப்பரா எப்படி டேட்டா டைப் பயன்படுத்தி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படின்றத பார்க்கலாம். வேர் அப்படின்றது கீவேர்டு. ஓகே, இந்த கீவேர்டு வந்து ப்ராப்பரா கொடுக்கணும். ஓகே, இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு கேஸ் சென்சிட்டிவ். நீங்க ஸ்மால் கேஸ்ல கொடுக்கணும்னா ஸ்மால் கேஸ்ல தான் கொடுக்கணும். இப்போ வேரியபிள் நேம்ல நீங்க அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்பர் கேஸ்ல தான் எல்லா இடத்துலயும் ப்ரோக்ராம் த்ரூஅவுட் த ப்ரோக்ராம் அப்பர் கேஸ்ல தான் நீங்க வந்து அந்த சேம் வேரியபிள் நேமை யூஸ் பண்ணலாம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ வேர்ன்றது கீவேர்டு. ஸோ பக்கத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணணும். வேரியபிள் நேம் நமக்கு பிடிச்ச எந்த நேம்னாலும் இருக்கலாம். பட் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம அடுத்து இது இங்கே பார்க்க போறோம். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பயன்படுத்தி வேல்யூ வந்து அசைன் பண்ண போறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து ஒரு நம்பரா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸா இருக்கலாம், இல்ல ஒரு சிங்கிள் லெட்டரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேர்டா வந்து இருக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த எக்ஸாம்பிளோட ரிலேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த வேர் இருக்குல்ல, இதுதான் வந்து கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னர். வேரியபிள் நேம் இருக்குல்ல, இது ஆயில் பாக்ஸ். வேல்யூ வந்து ஆயில். ஓகே, இப்போ புரிஞ்சா? இப்போ இந்த வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்றதுக்கான ரூல்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து வேரியபிள் நேம் சொல்லலாம், இல்ல ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேரியபிள் நேம்ல பாத்தீங்கன்னா ப்ரீடிஃபைன்ட் வேர்ட்ஸ் வந்து பயன்படுத்த கூடாது, ஆர் கீவேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது. அதாவது
ப்ரீடிஃபைன்னாலும் கீவேர்ட்ஸ்னாலும் ஒண்ணுதான். இப்ப VAR வேர்ன்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துறோம்ல, இது ஒரு கீவேர்டு. இதை தூக்கிட்டு போயிட்டு நீங்க வேரியபிள் நேம்ல கொடுத்தா அது தப்பு. ஓகே. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர், இப்போ வேரியபிள் நேம் வந்து நீங்க ஒரு பாக்ஸ் கொடுக்குறீங்க. இந்த பாக்ஸோடைய இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து கண்டிப்பா லெட்டரா இருக்கலாம். அது வந்து அப்பர் கேஸா இருக்கலாம், ஸ்மால் கேஸா இருக்கலாம், பட் அது ஃபர்ஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து லெட்டருக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தலாம், இல்ல அண்டர்ஸ்கோர் பதிலா டாலர் பயன்படுத்தலாம். பட் வேற ஏதோ ஒரு நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் பயன்படுத்தக்கூடாது, எனி அதர் சிம்பிள்ஸும் பயன்படுத்தக்கூடாது. தேர்ட் பாத்தீங்கன்னா சப்சீக்வெண்ட் லெட்டர்ஸ் மஸ்ட் டிஜிட் அண்டர்ஸ்கோர் ஆர் டாலர் சைன். அதாவது இந்த பாக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர் டாலர் சைன் பார்த்தோம். அண்ட் அடுத்தடுத்த லெட்டர்ஸ் என்னவா இருக்கலாம், அதான் சப்சீக்வெண்ட் லெட்டர்னு சொல்றாங்க. அடுத்தடுத்த இருக்கிறது வந்து நீங்க அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தலாம், இல்ல ஒரு நம்பர் பயன்படுத்திக்கலாம், செகண்ட் லெட்டர் நம்பர் பயன்படுத்தலாம், இல்ல ஒரு டாலர் சைன் பயன்படுத்தலாம். ஓகே. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் ஸ்மால் கேஸில் ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கும். நீங்கள் அப்பர் கேஸில் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது செப்பரேட்டாக ஒரு வேரியபிளாக எடுத்துக்கும், ரெண்டும் சேமாக எடுத்துக்காது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிள் நேமில் எதெல்லாம் வந்து கீழே வந்து ரெட் கலர் சைன் காட்டுதோ அது எல்லாமே வந்து ராங். அப்போ என்னென்னலாம் ரெட் கலர் காட்டுது, வேறுன்ற கீவேர்டை சேம் பக்கத்தில் வந்து நீங்கள் வேரியபிள் நேமாக கொடுக்கும்போது அது ராங்குன்னு காட்டுது. அதே மாதிரி வேரியபிள் நேம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்பராக இருக்கும்பொழுது உங்களுக்கு ராங் அப்படின்னு காட்டுது. மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் கலர் சைன் இல்லை அப்படின்னா எல்லாமே. ஸோ 6 primitive data types இருக்கு. இந்த primitive சொல்லலாம், பேசிக் இல்லைன்னா ப்ரீடிஃபைன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 6 டேட்டா டைப் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் ஸ்ட்ரிங், தேர்ட் பூலியன், ஃபோர்த் நல், ஃபிஃப்த் அன்டிஃபைன், சிக்ஸ்த் சிம்பிள் அண்ட் எக்ஸ்ட்ரா 2 இருக்கு, பிகின்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒன்னொருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்துறோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் அப்படின்னா இந்த வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ ஆல்சோ ஃப்ளோட், இந்த ரெண்டு வேல்யூமே இந்த டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். இன்ட் அப்படின்னும் போது ஹோல் நம்பர், ஃப்ளோட் நம்பர் போது டெசிமல் வேல்யூஸ். ஓகே. ஸ்ட்ரிங் அப்படின்னு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய டேட்டா டைப். சிங்கிள் கோட்டேஷன்ல ஏபிசின்னு ஸ்டோர் பண்ணலாம், இல்ல டபுள் கோட்டேஷன் கொடுத்தும் ஏபிசி சொல்ல ஸ்டோர் பண்றதுக்கு அலோ பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் பூலியன்றது ஒரு லாஜிக்கல் என்டிட்டி. ஸோ இதுல ட்ரூ ஃபால்ஸ் தான் இதனுடைய வேல்யூ. ஓகே. நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நல்ல பாத்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்ல நம்ம ஸ்டோர் பண்ண போற வேல்யூ பாத்தீங்கன்னா நல்ல தான். ஓகே. அன்டிஃபைன் அப்படின்றது எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க, வேற எக்ஸ். இப்ப இங்க வேல்யூ இருக்கா, இல்ல வேல்யூவே அசைன் பண்ணல, அப்ப இது டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கும், அன்டிஃபைன்ட் அப்படின்னு எடுத்துக்கும். ஓகே. வேல்யூ நீங்க அசைன் பண்ணீங்கன்னா அன்டிஃபைன்ட் அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் வந்து சிம்பிள். ஸோ சிம்பிள் பாத்தீங்கன்னா இது வந்து மத்த primitive data type மாதிரி கிடையாது. ஸோ சிம்பிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அது பிரைவேட்டாவும் அண்ட் இன்டர்னல் யூஸ்க்காகவும் அது பயன்படுத்தப்படும். ஸோ இது வந்து லிட்டரல் ஃபார்மா இதுவும் கிடையாது, அதாவது எழுத்து வடிவமா. இப்ப நல்லுன்னா நல்லுன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிம்பிளுக்குன்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது, அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சில முறை இருக்கு. அதை அந்த கான்செப்ட் வரும்போது பார்க்கலாம். ஓகே. செவன்த் பாத்தீங்கன்னா பிகின்ட். ஸோ பிகின்ட் இருக்குன்னா பெரிய நம்பர், பெரிய ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு. பெரிய நம்பர்னா 2 × 53 - 1. ஸோ இதுல என்ன கால்குலேட் பண்ண வருமோ அந்த நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த டேட்டா டைப்ல. ஸோ 8 பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப். ஸோ இது பயன்படுத்தி தான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டே இருக்கு. ஸோ நீங்க இந்த மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்டோடைய பில்டிங் பிளாக்ஸா இருக்க போறது இந்த ஆப்ஜெக்ட் தான். ஸோ இனி வரும் கான்செப்ட்ல ஆப்ஜெக்ட் பத்தி டீடைலா பார்க்கலாம். 4 question types of scope. So scope அப்படின்றது ஒன்றும் கிடையாது, கர்லி பிரேஸ் இல்லையா. ஸோ இது ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ், இதுதான் ஒரு ஸ்கோப்னு சொல்றோம். இப்போ ஒரு வேரியபிளை நீங்க ஸ்கோப் உள்ள கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து லோக்கல், இல்ல இந்த கர்லி பிரேஸஸ்க்கு வெளியில நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா குளோபல். ஓகே. ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ் பயன்படுத்தி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து இந்த இதுக்குள்ள கிரியேட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்ல கிரியேட் பண்ற வேரியபிள். ஸோ இது இந்த மூணுக்குமே நம்ம இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா முக்கியமா நல்லா புரியும். கர்லி பிரேஸ்க்குள்ள கிரியேட் பண்ணக்கூடிய வேரியபிள். ஓகே. கர்லி பிரேஸ்னா அதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்றோம்னா அந்த வேரியபிள் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைடு அந்த கர்லி பிரேசஸ் விட்டு வெளியில வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்ட் பயன்படுத்தி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க 10. ஸோ இப்போ இந்த வந்து வெளியில ஆக்சஸ் பண்றோம். ஸோ அதுக்கு நம்ம console.log அப்படின்னும் போது கன்சோல் ஸ்கிரீன்ல நம்ம மெசேஜை ரைட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து ஏன்ற வேரியபிள் நேம் வந்து கொடுக்குறோம். ஓகே. இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு ரன் கோட் கொடுக்குறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏ இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. ஓகே. பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல டிஃபைன் ஆகல, அப்ப உள்ள ஏற்கனவே இருக்கு ஆனா அது இல்ல அப்படின்னு காட்டுது. அப்ப லெட் அப்படின்ற கீவேர்ட் நீங்க பயன்படுத்தி ஒரு வேரியபிளை வித்தின் தி ஸ்கோப், அதாவது இந்த கர்லி பிரேஸ்க்குள்ள கிரியேட் பண்ணீங்கன்னா அதை வெளியில அக்சஸ் பண்ண முடியாது. பட் அது எப்ப வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும்னா வேர் யூஸ் பண்ணிட்டு நீங்க வேரியபிள் ஸ்கோப்ல கிரியேட் பண்ணாலும் வெளியில உங்களால அக்சஸ் பண்ண முடியும்.
வேர்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரிவேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்றீங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் அந்த லெட் அண்ட் வேருக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ இந்த ஸ்கோப்பை விட்டு வெளியில என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் பண்றேன். ஸ்கோப்பை விட்டு வெளியில கிரியேட் பண்றது வந்து குளோபல். ஸோ வேர் ஆர் லெட் a equal to 10. ஸோ இந்த a வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்கோப்புக்குள்ள யூஸ் பண்ண முடியும். கன்சோல் டாட் லாக் ஆஃப் a. ஓகே, சேவ் பண்ணிட்டு அதை நான் என்ன பண்றேன், இங்க இந்த ஸ்கோப் உள்ளே யூஸ் பண்றேன், வெளியே யூஸ் பண்ண போறேன். ஸோ ரன் கோட். ஸோ நம்மளுக்கு 10 சொல்லிட்டு யூஸ் ஆயிருக்கு. அதான் குளோபலா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ள அடக்கி உள்ள அந்த ஸ்கோப்புக்குள்ள நம்ம கொடுக்காம வெளியில வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்திக்க முடியும். நீங்க லெட்ன்ற இது யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி. ஓகேவா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னு என்னன்னா, நீங்க ப்ராப்பரா ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றீங்க. ஓகே, ஒரு ப்ராப்பரா ஃபங்க்ஷன் கீவேர்ட் ஃபங்க்ஷன் நேம் ஜஸ்ட் ஃபன்னு கொடுக்குறேன். ஸோ இதுல போயிட்டு இதுக்குள்ள வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். வேறனா வெளியில அக்சஸ் பண்ண அலோவ் பண்ண முடியல. இப்போ இதை அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேர் a equal to 10. இப்போ வெளியில என்ன பண்றோம், கன்சோல் டாட் லாக் இந்த a வந்து அக்சஸ் பண்ண பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு a is not defined வந்துருச்சா. இதே முன்னாடி இதுல பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் இல்லாம ஜஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்கோப்ல இருக்கக்கூடிய வேற வந்து அக்சஸ் பண்ண முடிஞ்சு. பட் நீங்க ப்ராப்பரா ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கோப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால வேற யூஸ் பண்ணாலும் வெளியில அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க லெட் யூஸ் பண்ணாலும் ஆக்சஸ் சேவ் பண்ணி நான் ரன் பண்றேன், அதுவும் உங்களுக்கு ஏரர் தான் காட்டும். ஓகே, அதுவும் நம்மளுக்கு என்னதான் ஏரர் தான் காட்டுது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஸ்கோப் உடைய இந்த டிஃபரன்ஸ். அதே மாதிரி வேர் அப்படின்றது வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய கீவேர்டு தான். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஏன் அது பயன்படுத்தும் இதுவும் பயன்படுத்தும் அப்படின்னா, இப்போ 2015 ஸோ இதுக்கு அப்புறம் இது வந்து 2015 ஆஃப்டர் 2015 வச்சுட்டோம். ஓகே, ஸோ 2015ல ஜாவாஸ்கிரிப்ட் அதாவது ECMA ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்ப ES6ன்ற வெர்ஷன் வந்து 2015ல ரிலீஸ் பண்றாங்க. அதுல பயன்படுத்தக்கூடிய கீவேர்டு வந்து வேர். 2015க்கு அப்புறம் வந்து நிறைய வெர்ஷன் வந்துச்சு. அப்ப இன்னைக்கு 2022ல என்ன வெர்ஷன் இருக்கு தெரியுமா, ES13 வரை இருக்கு. ஓகே, அப்ப இதுல எல்லாம் என்ன பயன்படுத்துறாங்கன்னா லெட் யூஸ் பண்றாங்க அண்ட் கான்ஸ்ட்ன்ற வேர்டு புதுசா வந்து பயன்படுத்துறாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. எல்லாமே நியூவா வந்திருக்கு. அப்ப இது ஓல்டா இருக்குது, இது எல்லாமே நியூ. அப்ப நம்ம ஓல்டும் தெரிஞ்சிருக்கணும், நியூவான விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இப்ப வேற நம்ம பயன்படுத்த தெரியும். லெட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். லெட் அப்படின்றது ஸ்கோப் கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது ஸ்கோப்னா என்ன, கர்லி பிரேசஸ். அப்ப கர்லி பிரேசஸ்க்குள்ள லெட்ன்ற கீவேர்ட் பயன்படுத்தி வேரியபிள் நேம் கொடுத்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்ப கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்றது கட்டுப்பாடு. இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் வெளியில என்னால என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் ஸ்கோப் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஆனா இந்த ஒரு கட்டுப்பாடு எதுக்கு கிடையாதுன்னா வேர் அப்படின்ற கீவேர்டுக்கு கிடையாது. நீங்க வேர் கொடுத்து வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில நம்மளால என்ன பண்ணிக்கலாம், அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அவுட் சைட் தி ஸ்கோப் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்ட் அப்படின்னும் போது சி படிச்சவங்களுக்கு தெரியும், கான்ஸ்டன்ட்ன்றது கான்ஸ்டன்ட். சோ இந்த கீவேர்ட் பயன்படுத்தி நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அந்த வேரியபிளுடைய வேல்யூ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்ட் அப்படின்ற அந்த கீவேர்டை பயன்படுத்துறீங்க, ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு வேல்யூ 5 அசைன் பண்றீங்கன்னா, சோ அது இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா இதே எக்ஸுக்கு நான் போயிட்டு 6 நான் கொடுத்தேன்னா அதை அக்செப்ட் பண்ணாது. ஓகே, உள்ள ஸ்டோர் பண்ண அலோவ் பண்ணாது. இந்த கான்ஸ்டன்ட் கீவேர்ட் வந்து மாறாது. ஓகே, வேரியபிள் அப்படின்றது மாறும் தன்மை கொண்டது. வேரியபிள்னா வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க வேர் கொடுத்து x = 5 இதே எக்ஸுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், 6 கொடுத்தாலும் அலோவ் பண்ணும். பட் கான்ஸ்டன்ட்னா அலோவ் பண்ண விடாது. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்.